ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரம்பம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அத்தியாயங்களாக கடந்து வருகின்றோம். அடுத்து எங்களுடைய கலந்துரையாடல் பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றும் நம் கலந்துரையாடல் பகுதிக்காக ஒரு முக்கிய பிரமுகரை நாங்கள் கலையகம் நோக்கி அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக விவசாயிகள், அதே நேரம் விவசாய துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பழக்கமான வழக்கமான ஒரு நாமமாக மாறி வரக்கூடிய இந்த கசாகல கிரீன் பிளான்டேஷன் குழுமமானது பல நலத்திட்டங்களை மக்களுக்காக, விவசாயிகளுக்காக செய்து வருகிறது. அந்த குழுமத்தின் உதவி பொது முகாமையாளர் திரு முருகேசு யோகரத்னம் அவர்களை நாங்கள் நேர்காணல் பகுதிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். காலை வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். விசடமாக நான் மீண்டுமாக எங்களுடைய ஐடிஎன் தொலைக்காட்சி நிறுவனத்தின் வசந்தம் டிவிக்கு எங்களுடைய கசாகல குழுமத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த கசாகல குழுமம் என்று சொல்லும்போது நாங்கள் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்தியிருந்தோம், விவசாயிகளுக்கு ஒரு பரிச்சயமாக நாமமாக மாறி வருகிறது என்று சொல்லி. விவசாயிகளின் அபிவிருத்திக்கு, அதாவது விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கசாகல குழுமமானது எவ்வாறான பங்களிப்பை செய்து வருகிறது? விசிடமாக நாங்கள் இவ்விடத்திலே நான் கூற வேண்டும் ஒரு பகுதியை, முக்கியமான ஒரு விடயத்தை, இந்த கசாகல நிறுவனத்தை உருவாக்கிய நபரை குறித்து நான் அவரை கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதனுடைய கசாகல குழுமத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மற்றும் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய கலாநிதி ரஞ்சித் நந்தன பீரிஸ் அவர்களை இவ்விடத்தில் நான் நினைவு கூற இருக்கின்றேன். அவர் இலங்கை நாட்டிற்கு பல்வேறு விவசாய துறையிலே பல்வேறு சேவைகளை வழங்கி, அதே போல் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்ததன் நோக்கமும் இலங்கை விவசாயிகளுக்கு, விசேஷமாக இலங்கையினுடைய விவசாயத்துறையை முன்னேற்றுவதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டும், அதேபோல் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பல நோக்கங்களுடன் இதனூடாக இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மற்றும் அந்நிய செலவணையையும் ஈட்டிக் கொள்ளக்கூடியதான சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இந்த கசாகல குழுமம் ஆரம்பிக்கின்றது. நான் இந்த கசாகல குழுமத்திலே பல்வேறு நிறுவனங்களை இதனூடாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். விசடமாக சொன்னப்போனால் இப்பொழுது இலங்கை நாட்டிலே பல பகுதிகளிலே கசாகல நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சூப்பர் மார்க்கெட், கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட், சூப்பர் சென்டரை எல்லா நாடு பூராவும் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்க, இப்பொழுது குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான பல திட்டங்கள் இருக்கின்றது. இதில் முன்னணி திட்டமாக இலங்கை விவசாயத்துறையை முன்னேற்றுவதற்கான சில வழிவகைகளை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். விசேடாக நாங்கள் பார்க்க போனால் இலங்கையிலே விவசாயத்துறை என்பது இது இலங்கை ஒரு விவசாய நாடாக இருக்கின்றது. ஆதி முதற்கொண்டு இன்று வரை நாங்கள் பார்த்தோம் என்றால் இலங்கையில் உள்ள அநேகர் விவசாயத்துறையில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த விவசாயியுடைய நிலைமைகள் நாங்கள் பார்க்கும்போது இலங்கை விவசாயிகளுடைய நிலைமைகள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் பொருளாதார ரீதியாக, அவருடைய சரீர ரீதியாக, அவர்களுடைய கல்வி ரீதியாக பல பின்னடைவுகளை காணக்கூடியதாக நாங்கள் இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் பல. ஏன் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தும் இலங்கை ஒரு மண்வளம், அதே போல் சிறந்த ஒரு எல்லா விதமான நீர்வளம், கடல் வளம் நிறைந்த ஒரு சிறந்த ஒரு பொன்னான நாடாக இருந்த போதிலும் இதில் வாழ்கின்ற விவசாயிகள் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்கிறதை நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் வெள்ளவாயா, அனுராதபுரம் மற்றும் மலையக பிரதேசங்களில் விவசாயம் செய்கிற விவசாயிகள், அவருடைய வாழ்க்கை நிலை இன்னும் மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். இவர்கள் அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையிலே விவசாயத்தை ஒரு முக்கிய ஒரு தொழிலாக மேற்கொண்டு வந்த போதிலும் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படவில்லை. இலங்கை அரசாங்கமும் அதேபோல் அரச சார்பற்ற அரச நிறுவனங்களும் தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் இன்னும் இந்த விவசாயத்துறையானது இலங்கையிலே விவசாயிகளுக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கவில்லை. இதற்கான காரணங்கள், முதலாவதாக எங்களுடைய கசாகல குழுமத்துடைய திட்டமாக இருக்கின்றது தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகள், அதாவது பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எப்படி என்றது. இதற்கென்றால் நாங்கள் ஒரு தேசிய
மயமாக்கல், தேசியமாக்கல் ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், விவசாய திட்டத்தை உருவாக்க வேண்டும். இன்று இலங்கை நாட்டினுடைய அரசாங்கம், விவசாய திணைக்களம், விவசாய நிறுவனங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் இன்னும் இந்த விவசாயியுடைய நிலைமை பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் பார்க்க போனோம், விவசாயம் செய்வதற்கான ஏற்ற பிரதேசங்களை செய்து கொள்வதற்கு இலங்கையை பொறுத்த மட்டிலே விவசாயம் என்று சொல்லும் போது பல்வேறுபட்ட விவசாயங்கள் செய்யப்படுகின்றது. ஒன்று மரகரி பயிர்கள், பல வகைகள், இவைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதற்கான பிரதேசங்கள் சரியான முறையில் இன்னும் எங்களை பொறுத்த மட்டில் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. அந்த மண் வளங்கள் இன்னும் சரியான முறையில் பரீட்சிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அது சரியான முறையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை. அதேபோல் இந்த விவசாய உற்பத்திகள், அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், விவசாய உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இலங்கை சந்தையை மாத்திரம் நாங்கள் அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய கசாக்கள நிறுவனமானது வெளிநாட்டு சந்தையை நோக்கமாக கொண்டு செயற்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலே கூடுதலாக ஐரோப்பிய நாடுகள், அதே போல் மத்திய கிழக்கு நாடுகள், இவ்வாறான நாடுகளுக்கு சீனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு மரகரி, அதாவது பல வகைகள் மரகரி வகைகளின் தேவைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அவற்றை எங்களுடைய நாடுகளில் சிறந்த உற்பத்தியை மேற்கொண்டு அவற்றை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய நிறுவனம் தற்போது முன்வைத்திருக்கின்றது. சரி, இந்த கசாகள குழுமமானது விவசாயிகளுக்கு அதிக அளவிலான நன்மை தரக்கூடிய பல விடயங்களை செய்து வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த கசாகள குழுமத்தோடு இணைவதற்கான சந்தர்ப்பம் எவ்வாறு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். உங்களுக்கான தீர்வாக கசாகல கிரீன் பிளான்டேஷன், இலக்கம் 294 கீழ் 1, கடுவலை வீதி, கோஸ்வத்த பத்திரமுல்லை என்ற முகவரியில் அமைந்திருக்கக்கூடிய பிரதான காரியாலயத்திற்கு சென்று கூட உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில்கள் சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி மூலமாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். 011-286-40-12 அல்லது 011-20-777-87 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி கூட உங்களுக்கு மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்காக வழங்குகின்றோம். 011-286-40-12, 011-20-777-87 என்ற 2 தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டும், கசாகல குழுமமானது இப்பொழுது நாடளாவிய ரீதியிலே வியாபித்திருக்கின்றது. விசேடமாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் தன்னுடைய கிளைகளை ஸ்தாபித்திருக்கின்றது. அதனூடாகவும் எங்களுடைய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய முகாமையாளர்கள் இருக்கின்றார்கள், பிராந்திய முகாமையாளர்கள் இருக்கின்றார்கள், வலய முகாமையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு கசாகல நிறுவனத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய கசாகல நிறுவனத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, இந்த கசாகல குழும நிறுவனமானது விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு பல நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக உதவி பொது முகாமையாளர் திரு முருகேச யோகரட்னம் அவர்கள் எங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கசாகல குழுமமானது இலங்கை விவசாயிகளை பாதுகாப்பதற்கு எவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது? விசேடமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் பின்தங்கிய பிரதேசங்களிலே விவசாயம் செய்கிற விவசாயிகளை அவர்களுடைய உற்பத்திகளை ஊக்குவிப்பது, அவர்களுடைய உற்பத்திகள் அது விவசாய எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், அந்த உற்பத்தியை முதலாவதாக அவர்களுக்கு தரமானதை உற்பத்தி செய்வதற்கான சேவைகளை வழங்குவதற்கு காத்திருக்கின்றது. அந்த உற்பத்திகள் நாங்கள் இன்று பார்க்கிறோம், அந்த இலங்கை தேசத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற காய்கறிகள், பழங்கள் முதலாவதாக அவைகளை கொண்டு செல்வது, அதாவது தரமான ஒரு உற்பத்தியை மேற்கொள்வதற்கான அனைத்து செயற்திட்டங்களை மேற்கொள்ள இருக்கின்றது.
அதாவது உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது நவீன முறையில் விவசாயத்தை இலங்கையில் நாங்கள் மிகவும் கூடிய சீக்கிரத்தில் அதை நாங்கள் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாரம்பரிய முறையில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனூடாக இன்னும் அந்த விவசாயிகள் வறுமை நிறைய இருக்கிறார்கள். உலக நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அபிவிருத்தி அடைந்து கொண்டு இருக்கும் நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் தற்பொழுது விவசாயத்துறை மிகவும் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது. நவீன தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இதற்கான முக்கியமாக விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ரீதியான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் ஒரு தேவையாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எடுத்தோம் என்றால் வாலிபர்கள், இளைஞர் யுவதிகள், அதாவது இன்று கூடுதலாக தொழில் வாய்ப்பை தேடி செல்வது பல்வேறுபட்ட நிறுவனங்களில் அமர்ந்திருந்து தொழில் செய்வதற்கு தொழில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாட்டில் எங்களுடைய மண்வளம் நிறைந்த இந்த நாட்டிலே விவசாயத்துறைக்கு நிறைய தொழில்கள் இருக்கின்றது. இந்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் அதாவது பாடசாலை கல்வியை முடித்த பிறகு அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிப்பதற்கான சில ஏற்பாடுகளை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். விவசாயத்துறையை ஊக்குவிப்பதற்கு, அதாவது நவீன முறையில் இவர்களுக்கு விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு, அதேபோல் அந்த உற்பத்திகள் தரமானவையாகவும் அதேபோல் எங்களுக்கு தேவையான வெளிநாட்டு சந்தைக்கு ஈடு செய்யக்கூடியதான உற்பத்திகளை குறைந்த விலையில் உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு சில ஏற்பாடுகள் தற்பொழுது எம்முடைய நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது. சரி, என்ன வளம் இல்லை எங்களுடைய திருநாட்டில் என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய பதில்கள் அமைந்திருந்தன. இந்த கசாகள குழுமத்தோடு சேர்ந்து நாங்கள் இலங்கையில் பல கிளைகளை நிலைநாட்டி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். சர்வதேச அளவில் இந்த கசாகள குழுமத்தின் பங்கு எவ்வாறு இருக்கிறது? இதனை நீங்கள் ஏற்றுமதி ஒரு பொருளாக சந்தைப்படுத்த தயார் நிலையில் இருக்கிறீர்களா, அல்லது இந்த அளவுக்கு நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களா? அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். விசேடமாக நாங்கள் இப்பொழுது இலங்கையிலே அதிகமாக தேவையாக இருக்கின்றதான குடைமிளகாய் என்று சொல்லப்படுகின்ற பெல் பேப்பர் நாங்கள் இப்பொழுது வெளிமடை பிரதேசத்திலே அதற்கு ஏற்ற காலநிலை உள்ள பிரதேசத்திலே ஆரம்பித்திருக்கின்றோம். இதை நாங்கள் அபிவிருத்தி செய்து கூடுதலாக மேற்குலக நாடுகளுக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது. அதனுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான எங்களுடைய தலைவர் விசேட திட்டங்களை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார். அதற்கு அதான் எங்களுக்கு தேவையான அளவு தரமிக்கதும் குவான்டிட்டி அளவும் மிகவும் தேவையாக இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் மற்றைய பயிரினங்கள், மரகரி வகைகள் ஏற்றுமதி செய்வதற்கான அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளை ஊக்குவித்து அவருடைய தரத்தையும் அதனுடைய அளவையும் அதிகரிக்க செய்து அதை நாங்கள் விலை கொடுத்து வாங்கி அதை ஏற்றுமதி செய்வதற்கான சில நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றோம். சரி, இலங்கை நாட்டுக்கே உரித்தான சில உற்பத்திகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் ஏற்றுமதி செய்வதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த கசாகள குழுமத்தோடு தொடர்பு கொள்வதற்கான வழிமுறையை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். கசாகல கிரீன் பிளான்டேஷன் இலக்கம் 294 கீழ் 1 கடுவலை வீதி கொஸ்வத்த பத்திரமுல்ல என்ற முகவரியில் நீங்கள் இந்த பிரதான காரியாலயத்தை சென்று அணுக முடியும். அதே போல தொலைபேசி மூலமாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 011-286-40-12 அல்லது 011-20-777-87 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி கூட நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு, விவசாயத்துறை மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கு இந்த கசாகள குழுமம் தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து தருவதாக உதவி பொது முகாமையாளர் திரு முருகேச யோகரட்னம் குறிப்பிட்டிருந்தார். இந்த கசாகள குழுமத்தை பொறுத்தவரையில் நவீனமயமாக்கல் தொடர்பாக என்ன திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள், அதே போல இதன் எதிர்கால நோக்கம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் நீங்கள் விசேடமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மரகரிகள், காய்கறிகள், பல வகைகள் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இலங்கை முழுவதும் அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பயிர்கள், அந்த விவசாய பொருட்கள் சரியான முறையில் அதாவது கொண்டு செல்வதற்கு அல்லது போக்குவரத்து வசதிகள் இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம் எல்லாம் மூட்டைகளாக கட்டப்பட்டு அனைத்து மரகரி வகைகளும் லொரிகளிலே ஏற்றப்பட்டு அதன் மேல் மனிதர்களும் ஏறி செல்கிறதை நாங்கள் காண்கின்றோம். இதன் காரணமாக விவசாயிகளுடைய உற்பத்திகள் மிகவும் சேதமடைகின்றது. அந்த உற்பத்தி பொருட்கள் சேதமடைகின்றது. அதாவது உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களில் ஆக
குறைந்தது 25% மேற்பட்டவை சேதமடைந்து அது வீண் விரயமாக்கப்படுகின்றது. அதே போல் பழங்களும் அதே மாதிரி. இதற்கான போக்குவரத்து சரியான முறையான இந்த உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களை, விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள், குளிரூட்டப்பட்ட அல்லது நவீனமயமாக்கப்பட்ட விசேடமாக கூடைகளில் ஊடாக, எங்களுடைய பிளாஸ்டிக் கூடைகள் ஊடாக அவற்றை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள், அதற்கு தேவையான பயிற்சிகள் அது வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான சில வேலை திட்டங்கள் இருக்கின்றது. உற்பத்திகளை காவி செல்வதற்கான வழிமுறைகள் இன்று. அதே போல மற்றும் சில காரியங்களை நாங்கள் கூற வேண்டும். இந்த பருவகால பயிர்கள் என்று சொல்லப்படுற தானியங்களாக இருக்கலாம், பல வகைகளாக இருக்கலாம், அதே போல் மரகரி வகைகளாக இருக்கலாம். இவைகளை நாங்கள் பாதுகாப்பது, அதாவது விவசாயிகளுக்கு சரியான விலை கொடுத்து பெறுவதில்லை. இவற்றை அந்த உற்பத்திகள் அதிகரிக்கும் போது அவருடைய அதுகளை கொள்ளை விலைக்கு இடைத்தரகர்கள் கொள்வனவு செய்து விவசாயிகளுடைய உற்பத்திக்கு சிறந்த ஒரு விலை கிடைப்பதில்லை. அதற்கான ஏற்பாடுகளாக இந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் பதனிடுவது பல வழிகளில் உலகளாவிய ரீதியிலே விவசாய பொருட்கள் பதனிடும் பல முறைகள் இருக்கின்றது. அந்த நவீன முறைகளை நாங்கள் இவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். விசேடமாக அதாவது ட்ரை மெஷினூடாக அதிகளவு விலை கொடுத்து கொள்வனவு செய்யப்பட்ட அந்த உற்பத்தி பொருட்களை நாங்கள் ட்ரை மெஷினூடாக அல்லது காய வைத்து அதை பதப்படுத்தி உலர வைத்து நீண்ட நாட்கள் அதை பாவனைக்கு பயன்படுத்தக்கூடியதாக, அதன் உற்பத்தி இல்லாத காட்களில் சிறந்த விலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், அதே போல் பதப்படுத்தப்பட்ட அந்த மரகரி வகைகள் பலவைகள் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான சில வேலைத்திட்டங்களும் சந்தைப்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்களும் இருக்கின்றது. இதனூடாக விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த தான் உற்பத்தி செய்யும் பயிர்களை சிறந்த விலையில் விற்பதற்கும் அதே போல் அவற்றை பாதுகாப்பதற்குமான விசேடமான திட்டமாக இருக்கும். இதனூடாக விவசாயிகளுடைய உற்பத்திகள் பாதுகாக்கப்படுகிறது, விவசாயிகள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். இதனூடாக நாட்டினுடைய அந்நிய செலவாணியை மீட்டுக்கொள்ளக்கூடியதான சில வேலை திட்டங்களும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அள்ளி குளிரூட்டல் மூலமாக டீப்ரெஷரூடாக நாங்கள் அதை சேமித்து வைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு தற்பொழுது சைனா நிறுவனம் ஒன்றுடன் நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதிகூடிய குளிர்சாதன பெட்டியில் அவற்றை வைத்து மீண்டுமாக அதை விற்பனை செய்வதற்கான சில ஏற்பாடுகள். இவ்வாறான உலக ரீதியிலே இந்த விவசாய பொருட்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களை உருவாக்குவது போன்ற வேலை திட்டங்களும் எங்களிடத்தில் இருக்கின்றது. சரி, கசாகல குழும நிறுவனத்தின் உதவி பொது முகாமையாளர் திரு முருகேசு யோகரட்னம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். பல தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த கசாகல குழுமம் விவசாயம் துறை சார்ந்தவர்களுக்கு பல நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுவும் இந்த வித்தியாசமான புதிதான சில திட்டங்களை உங்களுடைய நிறுவனத்தினூடாக முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இதற்கான பயிற்சிகளை விவசாயிகளுக்கு நீங்கள் எவ்வாறு வழங்குகின்றீர்கள்? தற்பொழுது இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய நிறுவனம் ஆரம்பித்து 1 வருடமும் 3 மாதம் இதனூடாக பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கிறோம். குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் இந்த விவசாயிகளை எவ்வாறு பயிற்றுவிப்பது, விவசாயிகளை எவ்வாறு வழிநடத்துவது, இதற்கான தேவையான வேலை திட்டங்களை தற்போது தயாரித்து கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த கசாகல குழுமமானது மக்களுக்கு எவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்று சொன்னால் ஏராளமான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக உதவி பொது முகாமையாளர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கசாகல குழுமத்திற்கு உலகளவில் அல்லது தேசிய ரீதியில் ஏதேனும் அங்கீகாரங்கள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்றன? விசேடமான விருதுகளை பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டிலே குறுகிய காலத்தில் 1 வருடம் 3 மாத நாட்களிலே நாடளாவிய ரீதியில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் எதிர்கால வேலை திட்டங்கள் விசேடமாக சகல சுற்றுலாத்துறை, அதே போல விவசாயத்துறை, அதே போல் மற்றும் கட்டிட நிர்மாணத்துறை, இவ்வாறு பல்வேறு துறைகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. தற்பொழுது கசாகல நிறுவனம் இலங்கை தேசத்திலும் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாகவும் இடம் பிடித்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
கசாகல கொழும நிறுவனத்தின் உதவி பொதுக முகாமையாளரோடு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது கசாகல கொழுமத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களை நீங்கள் ஏனைய நிறுவனங்களின் பணிபுரியும் ஊழியர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில சிறப்பு சலுகைகளை அவர்களுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவற்றை பற்றியும் பகிர்ந்து கொள்ளுங்கள். விசேடமாக இலங்கையை பொறுத்த மட்டில் அனைத்து தனியார் மற்றும் அரசாங்க தொழில் செய்பவர்களுடைய நிலைமை நாங்கள் காண்கிறோம். அவருடைய வாழ்க்கை நிலை எவ்வாறாக இருக்கின்றது. எம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர், விசேடமாக என்னுடைய கசாகல குடும்பத்தினுடைய தலைவருடைய திட்டம் இந்த நிறுவனத்தில் தொழில் செய்யும் அனைத்து உத்தியோகர்களும் சிறப்பாக சந்தோஷமாக சிறந்த ஒரு பொருளாதார பின்னணி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கின்றது. அதன் பிரகாரமாக அநேகமாக இங்கு நாங்கள் பார்க்கிறோம், அநேக நாடுகளில் இந்த முறை இல்லை. இலங்கையிலே காலையில் வந்தவுடன் ஃபிங்கர் மார்க்ஸ், அந்திக்கு திரும்பி போகிறான் 5:30க்கு ஃபிங்கர் மார்க்ஸ், அப்படி இல்லாட்டி கையொப்பமிட்டு செல்ல வேண்டும். இவ்வாறான முறை நம்முடைய நிறுவனத்தில் இல்லை. அதாவது அனைவருமே தன்னுடைய நிறுவனமாக இதை சிந்தித்து இரவு பகலாக நேரம் காலமன்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிறுவனத்திற்காக அனைத்து உத்தியோகர்களும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இலங்கையிலே எந்த ஒரு தனியார் நிறுவனமும் கொடுக்க முடியாத அளவிலான அதிக சிறந்த ஒரு சம்பளத்தை அல்லது அவர்களுக்கான சலரியை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, விசேடமாக 6 மாத காலம் இந்த நிறுவனத்தில் சிறந்த தொழில் வல்லுநர்களாக தொழில் செய்யும் போது அவர்களுக்காக வட்டியின்றி வாகன கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதேபோல் எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கான உத்தியோகஸ்தர்கள வீடமைப்பு கடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் எங்களுடைய தலைவர் செய்திருக்கின்றார். இவ்வாறாக இந்த நிறுவனத்திலே இருக்கின்ற அனைத்து தரத்திலும் இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாய் அமைக்க வேண்டும் ஒரு எண்ணத்தோடு இந்த நிறுவனத்தின் தலைவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். சரி, இந்த விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தான் இந்த விலை, இன்னும் ஒன்று விளைச்சல். இந்த விளைச்சலை பொறுத்தவரையில் இந்த காலநிலை மாற்றத்திற்கேற்ப சில சந்தர்ப்பங்களில் நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடலாம். இப்படி விவசாயிகள் நஷ்டத்தை எதிர்நோக்கும் போது உங்களுடைய நிறுவனம் அல்லது குழுமம் சார்பாக நீங்கள் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் எதுவாக இருக்கிறது? நாங்கள் சொல்ல போனால் கடந்த நாட்களிலே எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அதனூடாக ஏற்பட்ட இழப்பீடின் போது கூட எங்களுடைய நிறுவனம் பங்களிப்பை வழங்கியிருந்தது. அவர்களுக்கான விவசாயிகளுக்கான சில காப்புறுதி திட்டங்கள் இலங்கையில் இருக்கின்றது. அதனூடாக அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த விலை நீங்கள் சொல்லியது போல விலை கூடும் குறையும், அவருடைய உற்பத்திகளில் மாற்றம் ஏற்படும். அதற்காகத்தான் நாங்கள் இவர்களுடைய உற்பத்திகளை களஞ்சியப்படுத்துவதற்கும் அதை கொள்வனவு செய்வதற்கும் அதை வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் பல வேலை திட்டங்கள் இருக்குது. எந்நேரமும் எங்களுடைய விவசாயம், இந்த தேசத்துடைய விவசாயிகள் என்னும் போது இந்த தேசத்துடைய முதுகெலும்புகள், அவர்கள் விவசாயம் செய்யவிட்டால் நாங்கள் யாருமே இந்த தேசத்தில் வாழ்வது என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். எனவே இந்த விவசாயிகளை பாதுகாப்பது என்பது அவர்களுடைய உடல்நிலை, அவருடைய பொருளாதார நிலை, அவர்களுடைய கல்வி நிலை, அவர்களை பாதுகாப்பது என்று மிகவும் ஒரு கட்டாய ஒரு தேவையாக இலங்கை தேசத்திற்கு இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு நாடுமே தன்னிறைவான நாடாக மிளிர்வதற்கு இந்த விவசாயம் என்பது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வழங்குகிறது. ஒரு நாடு தன்னிறைவான நாடாக மாற்றம் பெறுவதற்கு இந்த விவசாயத்துறை என்பது மிக பெரும் பங்கு வகிக்கின்றது என்பதால் இந்த கசாகல குழுமமும் அதற்கு ஏற்றாற்போல பல உதவிகளை விவசாயிகளுக்கு செய்து வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த கசாகல குழுமத்தோடு நீங்களும் இணைந்து கொண்டு பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01086404012 அல்லது 011207777. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 01120764012 அல்லது 011207777. இந்த பிரதான காரியாலயம் அமைந்திருக்கக்கூடிய முகவரியையும் ஞாபகப்படுத்துகின்றோம்.
கசாகல கிரீன் பிளான்டேஷன் இலக்கம் 294 கீழ் 1 கடுவலை வீதி கொஸ்வத்த பத்திரமுல்ல என்ற விலாசத்தில் அமைந்திருக்கக்கூடிய காரியாலயத்திற்கு சென்று கூட நீங்கள் நேரடியாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கசாகல கொழும நிறுவனத்தின் உதவி பொது முகாமையாளர் என்ற வகையில் நீங்கள் இந்த நிகழ்வில் இறுதியாக பொதுமக்களுக்கு அல்லது விவசாயிகளுக்கு கூற வருகின்ற விடயம் என்ன? விசேடமாக இந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற அனைத்து விவசாய மக்களுக்கும் ஒரு வேண்டுதலை நான் எடுக்கின்றேன். விசேடமாக எங்களுடைய கசாகல குடும்பத்திற்காக நீங்கள் அனைவரும் எங்களுடைய நிறுவனத்துடன் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கிளையின் ஊடாக அதே போல் பிராந்திய கிளைகள் ஊடாக எங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எங்களுடைய தலைமையகத்தின் ஊடாகவும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதனூடாக உங்களுடைய விவசாயத்துறையை முன்னேற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த விவசாயத்துறையை நீண்ட நாட்கள் இலங்கை தேசத்திற்கும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடன் செயற்படுமாறு அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். இவ்விடத்திலே சரி, விவசாயிகளுக்கு பரிச்சயமான ஒரு நாமமாக வாரி வரக்கூடிய கசாகல குழுமத்தின் உதவி பொது முகாமையாளர் திரு முருகேசு யோகரட்னம் அவர்கள் எங்களுடைய கலந்துரையாடல் பகுதியூடாக இணைந்திருந்தார். நன்றி, உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.